இபிஎஸ் வந்து தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது, திட்டவட்டமா சொல்றேன் அப்படிங்கறத திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை உதாசீனப்படுத்துறாரா பாஜக? எங்க நாங்க போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா? உங்க கேள்வியே உள்நோக்கமா தெரியுது எனக்கு. எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதுக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியல. நான் எதுவும் பேசவே இல்லை. ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுல 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒன்னு கேட்க விரும்புறேன். நம்ம ஒன்னும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுட்டு வாசல்ல காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது அப்ப என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேட்கிறேன். லெட் அஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோட சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. எங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, புரியுதா? அதனால எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும்? நான் போய் கேட்டிருக்கணும், கெஞ்சி இருக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே அர்த்தம் உங்க கேள்வியுடைய துணியா? அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் வேற யாருக்கும் சொல்ல தேவை. நேற்று கூட சொன்னேன். எப்ப கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்க அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு. We have not asked for any alliance with anybody. ஆனா ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது. இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு has cleared this alliance and we fought together. அதனால இதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். இனிமேல் எந்தெந்த கட்சிகள் உள்ள கொண்டு வரணும், அலையன்ஸ் புதுசா எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப். அதனால அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால நான் வந்து ஊடகம் ரெண்டாவது அவங்களுக்கு என் கருத்து சொல்லணும்னா கூட வந்து எனக்கும் லீடர்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. அதனால உங்க சர்வீசஸை நான் கேட்டு அதை பயன்படுத்திக்கணுங்கிற அவசியமும் இல்லை. வெற்றி பெற முடியும் தமிழிசை சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அவங்களும் பாஜக கட்சி. அவங்க வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? அதனால சொல்றேன்னா உறுதியா இருக்கணும்னு அவங்க சொன்னா யார் யாரோடங்கிறது அவங்க சொல்லல, சொல்ல மாட்டாங்க. இந்த கூட்டணி பேச்சு வரும்போது என்ன சொல்றேன், ஆல்ரெடி we are in NDA, we are heading NDA. சென்டரா இருந்தாலும் சரி ஸ்டேட்டா இருந்தாலும் பிஜேபி என்டிஏவுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால அதுல இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நான் ஏன் இதை சொல்லணும்? நான் தான் அதாவது கேள்வி கேட்கறது இருக்குமா? ஹேவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு என்கிட்ட கேட்குறீங்க. நான் எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது. எஸ்ன்னா இத்தனை நாளா அடிச்சுட்டு இருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன்னு அர்த்தம். நோன்னு சொன்னா இத்தனை நாளா அடிச்சது நிறுத்த மாட்டேன், திருப்பி தொடர்ந்து அடிப்பேன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன கேள்வி? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் வித் ரிகார்ட் டு அலையன்ஸ்.